என்னாச்சு மாமா? அந்த தாலியை என் கழுத்துல கட்டு. என்னால முடியல முத்தழகு. நான் இப்போ உன் கழுத்துல தாலி கட்டுறது சரியா வரும்னு எனக்கு படல. நம்ம ஊரை கூட்டி குறிச்ச தேதியிலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாமே. நான் இவ்ளோ சொல்லியும் நீ அப்ப கூட என் பேச்சு கேட்கல. ஏய் முத்தழகு நில்லு. மேகலை, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. என்ன வெயில், என்ன வெயில், முடியல. என்ன முத்தழகு, சாமி கும்பிட்டியாமா? முத்தழகு, என்ன முத்தழகு வந்தா கோவமா உள்ள போறா, கதவு வர சாத்திக்கிட்டா? என்னாச்சு அவளுக்கு? முத்து இங்க வந்தா? ஆமாண்டா, இப்பதான் கோவமா போய் கதவு அடிச்சுக்கிட்டா. முத்து, முத்தழகு கோவப்படாத. நான் சொல்றத கேளு. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். வெளியே வா. முத்தழகு, முத்தழகு, கதவு துற. முத்தழகு, முத்து, கதவு துற. முத்து, முத்து, ஓ சொன்னா கேளு. முத்து, ஏலே முத்து, பாண்டி, என்னல பிரச்சனை? எனக்கும் முத்தழகுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தை அபி நிறுத்தி வாங்குற பயத்துல முத்தழகு என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவ கழுத்துல தாலி கட்ட சொன்னா. இப்படி எல்லாம் பண்றது சரியில்லை. யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா கேட்கவே மாட்டேங்கிறான். சரி, அவ முதல்ல சொன்ன மாதிரி அவ கழுத்துல தாலியை கட்டிடுறான்னு நினைச்சேன். ஆனா முத்தழகு தாலி கட்ட போகும்போது எனக்கு ஏதோ ஒண்ணு தப்பா பட்டுச்சு. அதான் அவ கழுத்துல தாலி கட்ட முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்காக கோச்சுக்கிட்டு வந்துட்டாமா? ஏல பாண்டி, முத்தழகு பேச்ச கேட்டு நீ அவ கழுத்துல தாலி கட்டாம நல்ல காரியம் பண்ணடா. மேகலை, ஏன் மேகலை அப்படி சொல்ற? பாண்டி, முத்தழகு கழுத்துல தாலி கட்ட என்ன தப்பு? சும்மா விளங்காம பேசாதீங்க. பாண்டிக்கு முத்தழகுக்கும் ஊரை குட்டி கல்யாணம் பண்றோம்னு பஞ்சாயத்துல சொல்லிட்டு இப்படி யாருக்குமே தெரியாம திருட்டுத்தனமா தாலியை கட்டி கல்யாணத்தை முடிச்சா இந்த ஊர் நம்மள மதிக்குமா? நாளைக்கு நம்ம குடும்பத்தையே தப்பா பேசாது. நீ சொல்றதும் சரிதான் மேகலை. இல்ல பாண்டி, முத்தழகை எப்படியாவது பேசி சமாதானப்படுத்துறா. அதான் திறக்கவே மாட்டேங்கிறா. முத்தழகு, கதவை திற. முத்து, கதவை திறமா. இங்க எல்லாரும் பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் மேலதான் தப்பு. நான் அவசரப்பட்டிருக்க கூடாது மாமா. மாமா, நான் இப்படி கேக்குறேன்னு என்ன நீ தப்பா நினைக்காத. என்ன நீ கல்யாணம் கட்டிக்குவல்ல? சொல்லு மாமா, என்ன கல்யாணம் கட்டிப்பல்ல? கட்டிப்பேன். எனக்கு இது போதும் மாமா.
முத்தழகு கோயில வச்சு தாலி கட்ட சொல்லி அண்ணனை வற்புறுத்தி இருக்கா. கடைசி நேரத்துல அண்ணன் என்ன யோசிச்சாரோ தெரியல, முத்தழகு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிருச்சு. ஒருவேளை சஞ்சீவ் அண்ணன் முத்தழகு பேச்சு கேட்டு முத்தழகு கழுத்துல தாலி கட்டியிருந்தா பெரிய பிரச்சனையாயிருக்கும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. இதெல்லாம் வருத்தப்பட வேண்டியதில்ல ராசாத்தி. முத்தழகு என்னதான் சொன்னாலும் செஞ்சாலும் சஞ்சீவால முத்தழகு கழுத்துல தாலி கட்ட முடியாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? எல்லாம் எங்க லவ் மேல உள்ள நம்பிக்கை தான். சஞ்சீவ்க்கு என்ன ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் ஆள் மனசுக்குள்ள என்ன நல்லா தெரியும். என் காதலும் புரியும். சஞ்சீவோட ஆள் மனசு முத்தழகு கழுத்துல தாலி கட்ட விடாது, எப்படியாவது தடுத்துரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத காதல் எல்லாருக்கும் கிடைச்சிராது. உங்களால சஞ்சீவ் அண்ணனுக்கு அந்த காதல் கிடைச்சிருக்கு. சஞ்சீவ் அண்ணன் ரொம்ப கொடுத்து வச்சவரு. கொடுத்து வச்சது சஞ்சீவ் இல்ல, அவன் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். சஞ்சீவ் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். அவனை என்னைக்கும் நான் தவற விட மாட்டேன். என்ன மச்சான் சோகமா இருக்கான்? மச்சான், டேய், ஏன்டா இப்படி இடி விழுந்த மாதிரி சோகமா இருக்க? இடி விழுந்தா நான் இப்படி இருப்பனா? அப்படின்னு தானே கேட்க வர? வேற சும்மா இல்ல. மச்சான், உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுவே. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே வழங்க மாட்டேங்குதுல. இப்ப எனக்குள்ள நடக்கிறதே எனக்கு வழங்க மாட்டேங்குது. டேய், நீ சொல்றது எனக்கே விளங்கல, விளங்குற மாதிரி சொல்றா. நான் முத்தழகு கழுத்துல தாலி கட்ட போனப்ப எனக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம். குழப்பமா? என்ன குழப்பம்? அது சரியா தெரியல, ஆனா அது எப்படின்னு என்னால கரெக்டா சொல்ல முடியல. ஆனா முத்தழகு கழுத்துல தாலி கட்ட விடாம அது என்ன தடுத்துருச்சுல்ல. இப்ப நீ என்ன சொல்ல வர? அந்த அபி சொல்ற மாதிரி அவ புருஷன் நீ சஞ்சீவ்னு சொல்ல வரியா? நான் எப்படி அபி புருஷன் சஞ்சீவாக முடியும்? எனக்கு அதுல எல்லாம் குழப்பம் இல்ல, ஆனா வேற ஏதோவா? ஆமாம் பங்கு, எனக்குள்ள ஏன் இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் வருதுன்னு எனக்கே வழங்க மாட்டேங்குதுல. முத்தழக கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது, ஆனா ஏதோ ஒண்ணு தடுக்குது இல்ல. என் மனசு என்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லுது, அது என்னன்னு தான் விளங்கவே மாட்டேங்குது. நான் இப்ப தெளிவில்லாத தண்ணி மாதிரி ஒரு மாதிரி கலங்கி போயிருக்கேன்ல. என்னால இப்ப எந்த முடிவையும் தீர்க்கமாவே எடுக்க முடியலடா. பாண்டி, உன்னை எதிர்த்து நிக்கிறவன் எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் ஒரே அடியில அவன் சோழிய முடிக்கிற ஆளு நீ. அப்படி இருக்கும்போது நீ அபி விஷயத்துல மட்டும், அபி உன்னை எதிர்த்து நிற்கும் போதெல்லாம் நீ அவளை அடிச்சு விரட்டாம அனுசரணையா போனப்பவே உனக்குள்ள ஏதோ மாற்றம் இருக்குன்னு நான் நினைச்சேன். இப்ப அது உறுதியாயிடுச்சு. முத்தழகு, எதுக்கு இவ இப்ப நம்மள கூப்பிடுறான்? நீ அவசரப்படுற முத்தழகு. என்ன அவசரப்பட்டுட்டேன்? சஞ்சீவ கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண பாத்திருக்கேன். இது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எப்படி தெரியுங்கிறது இப்ப முக்கியம் இல்ல, ஆனா நீ சஞ்சீவ பத்தி புரிஞ்சுக்கிட்டியாங்கிறது தான் முக்கியம். நீ கோயில்ல வச்சு சஞ்சீவ தாலி கட்ட சொல்லி அவ்வளவு கம்பல் பண்ணிருக்க, ஆனா சஞ்சீவ் உன் கழுத்துல தாலி கட்டல. இதுல இருந்து நீ தெரிஞ்சுக்க வேணாம் சஞ்சீவ் மனசுல ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னு. இங்க இருக்கிறது பாண்டியா இருந்தா அவருக்கே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல கன்ஃபியூஷன் வரணும். இப்பவாவது புரிஞ்சுக்கோ முத்தழகு, இங்க இருக்கிறது மாமா பாண்டி இல்ல, சஞ்சீவ். நிறுத்து. நடந்த சம்பவத்தை உன் வசதிக்காக நீ மாத்தி பேசாத. என் மாமனுக்கு
என்ன கட்டிக்கிறதுல எந்த குழப்பமும் இல்ல. என் மாமா ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணலாமே, எதுக்கு ரகசியமா கல்யாணம் பண்ணணும் தான் என் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னாரு. மத்தபடி எதுவுமே இல்ல. ஆமா அபி, முத்தழகு சொன்னதெல்லாம் சரிதான். நான் கோயில்ல முத்தழகு கழுத்துல தாலி கட்டாததுக்கு காரணம் நீ இல்ல. என் கல்யாணம் இந்த மாதிரி கோயில்ல நடக்கிறதுலாம் எனக்கு விருப்பம் இல்லை. அம்மா அப்பா முன்னாடி ஊரை கூட்டி கல்யாணத்தை நடத்தணுங்கிறது தான் என் ஆசை. அதனாலதான் கழுத்துல தாலியை கட்டாம விட்டேன். அப்படி சொல்லு மாமா. ஏ அபி, இப்போ உனக்கு எல்லாம் நல்லா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சஞ்சீவ், நீ போய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன். ஐயோ, இவ வேற. ஏ அபி, நீ நம்புனா நம்பு, இல்ல நம்பாட்டி போ. என் மாமா என் கழுத்துல தான் தாலி கட்டுவாரு. அத நீ பார்க்க தான் போற. அது என்னைக்குமே நடக்காது. என் சஞ்சீவால உன் கழுத்துல தாலி கட்டவே முடியாது. இத நீயும் கொஞ்ச நாள்லயே புரிஞ்சுப்ப. அது புரியும் போது பாத்துக்கலாம். இப்ப நீ கிளம்பு. சஞ்சீவ், அப்போ நீ உண்மையாவே ஊரை கூட்டி முத்தழகு கழுத்துல தாலி கட்டணும்னு தான் கோயில்ல தாலி கட்டுன்னு சொல்லும்போது வேண்டான்னு சொன்ன இல்ல? ஆமா, வேற எதுக்கா முத்தழகு கழுத்துல தாலி கட்டாம இருக்க போறேன்? நம்பிட்டேன். நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. சஞ்சீவ், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்குள்ள நான் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிட்டேன். கூடிய சீக்கிரம் நீ ஏன் சஞ்சீவா மாறுவ. சஞ்சீவ், அபி, ரொம்ப நேரமா சாமி கிட்ட கண்ண மூடி வேண்டிட்டு இருந்தியே, அப்படி என்னதான் வேண்டுன? நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்ட. இந்த 2 வார்த்தையை எவ்வளவு நேரம் வேண்டிக்கிட்ட? நீ 100 வருஷம் ஹாப்பியா இருக்கணும், உனக்கு வயசே ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்ட. வயசே ஆகக்கூடாதா? அப்புறம் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்ட. சரி, அப்புறம் நீ யார்கிட்டயும் தோக்கவே கூடாது, ஜெயிச்சுட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிட்ட. அப்புறம் இந்த உலகமே அழிஞ்சா கூட உனக்கு மட்டும் எதுவுமே ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்ட. அப்புறம் போதும் போதும், உன் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. சரி சஞ்சீவ், நீ என்ன வேண்டிக்கிட்ட? எனக்கு சாமி கிட்ட வேண்டிக்க உன்ன மாதிரி பெரிய லிஸ்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணுதான் கேட்டேன். என்ன கேட்ட? ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். சஞ்சீவ், சாமி கிட்ட நீ என்ன வேண்டிக்கிட்டன்னு கேட்டா பாட்டு பாடுற. ஏய், இதத்தான் வேண்டிக்கிட்டேன். எனக்கு இந்த 100 வருஷம் வாழணும், எல்லாத்தையும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இல்ல. நான் உன்னை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும், எப்பவும். நான் சாகுற வரைக்கும் உன் கூடவே இருக்கணும். அதான் வேண்டிக்கிட்டேன். சஞ்சீவ், எனக்கு இப்போ உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு தோணுது. ஆனா கோயிலா போச்சு, இல்லைன்னா கொடுத்துருப்ப. ஏய், காதலுக்கு எப்பவுமே சாமி எதிரி இல்ல. நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், சாகுற வரைக்கும் உன் கூடவே இருக்கணும்னு சொன்ன உன் அப்பா இன்னைக்கு நம்மள மறந்துட்டானேடா. என்ன யாரு என்ன கேக்குறா? எல்லாம் விதி. ஆனா ஒரு நாள் நம்ம வாழ்க்கை கண்டிப்பா மாறும். நம்ம உன் அப்பா கூட சேர்ந்து ஒன்னா வாழ்வோம்.
மா மா அங்க பாரு. நீ வாமா. முத்தழகு, என்ன முத்தழகு, என்ன ஆச்சு? யாருக்கும் தெரியாம தாலியை கட்டிக்க பாண்டிய கோயிலுக்கு கூட்டிட்டு போனியே, தாலி கட்டிக்கிட்டியா? இல்ல. ஏன், என்னாச்சு? பாண்டி கோயிலுக்கு வரலையா? வந்தாரு. ஆனா யாருக்கும் தெரியாம தாலி கட்ட வேண்டாம், ஊரை கூட்டி சொந்தக்காரங்க முன்னாடி தாலி கட்டிக்கலான்னு சொல்லிட்டாரு. உன் மாமா அப்படியா சொன்னா? நீ ஏன் விட்ட? ஃபோர்ஸ் பண்ணி உன் கழுத்துல தாலி கட்ட ஒத்துக்க வைக்க வேண்டியதானே? நான் என் மாமா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கவே இல்ல. என் மாமா முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டாரு. என்ன கல்யாணம் கட்டிக்கிறதுல விருப்பம் இல்லாத மாதிரியே நடந்துக்கிறாரு. நீ கவலைப்படாத முத்தழகு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த அபியாதான் இருப்பா. நீ பாண்டிய தாலி கட்டிக்கதான் கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு அவளுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. பாண்டி கிட்ட பேசி எதையாவது குழப்பிருப்பா, அதான் பாண்டி அப்படி பேசிருக்கான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. நீ உன் மாமனை கல்யாணம் பண்ணிக்க, நம்ம வேணா வேற ஒரு பிளான் பண்ணலாம். அதுக்கு இப்ப அவசியம் இல்ல. ஏன் முத்தழகு அப்படி சொல்ற? நடக்கிற சம்பவங்கள், பத்திரிக்கை எரிஞ்சது, என் மாமா என்கிட்ட நடந்துக்கிறது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா எனக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இங்க இருக்கிறது என் மாமா தானான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. ஐயோ, என்ன இவ இப்படி சொல்றா? நம்ம பிளான் எல்லாத்தையும் சொதப்பிடுவா போல இருக்கே. நீ அப்படியெல்லாம் நினைக்க முடியாது. இங்க இருக்கிறது உன் மாமா பாண்டிதான். தேவையில்லாம நீ குழப்பிக்காத. உன்னை பாண்டி கூட சேர்த்து வைக்கிறது எங்களோட பொறுப்பு. நினைச்சேன், அப்பவே நினைச்சேன். முத்தழகு நல்ல பொண்ணாச்சு, அப்புறம் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான்னு. எல்லாம் உங்க வேலை தானா? யார் கூடியாவது கெடுக்காட்டி உங்களுக்கு தூக்கம் வராதுல்ல? முத்தழகு, நீ யாரு பேச்ச வேணாலும் கேளு, உனக்கு தோன்றத பண்ணு. ஆனா இங்க இருக்காங்க பாரு, இவங்க 2 பேர் பேச்ச மட்டும் கேட்காது. ஏன்னா இவங்க எல்லாம் மறந்து கூட அடுத்தவங்களுக்கு நல்லதே பண்ண மாட்டாங்க. இங்க பாரு, நான் யார் கூட சேரணும் சேரக்கூடாதுன்னு சொல்ல நீ யாரு? எனக்கு எல்லாம் தெரியும் முத்தழகு. நீ இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு தான் சஞ்சீவ கோயிலுக்கு கூட்டிட்டு போய் உனக்கு தாலி கட்ட சொல்லியிருக்க. சஞ்சீவ் மட்டும் உன் பேச்ச கேட்டு உன் கழுத்துல தாலி கட்ட இருந்தா நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் வீணா போயிருக்கும். உன் பாண்டி மாமா உயிரோட நல்லாதான் இருக்காரு. அவர் கூட உன்னை சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புமா. பாண்டியெல்லாம் ஒண்ணு உயிரோட இல்ல. நீ பாட்டுக்கு எதையாவது உளராத. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது ஊருக்கே தெரியும் பாண்டியன்னு ஒரு ஆள் இல்லன்னு. அதுதான் சொன்னேன். முத்தழகு, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு இவங்க கூட நீ சேராம இருந்தனா உனக்கு ரொம்ப நல்லது. இல்ல சேர்ந்துதான் ஆவேன்னா நீ பட்டு தெரிஞ்சுக்கும் போது உன் வாழ்க்கை உன் கையை விட்டு போயிருக்கும். அப்போ உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது.